ശ്ലോകം 21. തതഃ തേ ക്ഷീണസുഹൃദാഃ പുനഃ ലോകം ഇമം സതി പതന്തി വിവശാഃ ദേവൈഃ സദ്യഃ വിഭ്രംശിത ഉദയാഃ തദസ്തേ ക്ഷീണസുഹൃദാ പുനർലോകമിമം സതി പതന്തി വിവശാ ദേവൈ സദ്യോ വിഭ്രംശിതോദയാ. சதி புண்ணியம் செஞ்சவளே அப்படின்னு கபிலதேவன் அம்மாவை கூப்பிடுறா. பதிவிரதையா இருக்கிறவளே, ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணினவளே அப்படின்னு கூப்பிடுறார். தே மோட்சம் ஆக்ரஹம் இல்லாதக்கு பலவித ஆக்ரகங்களுக்காயிட்டு பல பல ரூபபாவங்களில பகவானோடு அம்சாவதாரங்களை கூப்பிட்டு பூஜிச்சு யாகம் பண்ணி பிதர்களையும் சேவிச்சு இருக்கிற அவா இதுக்கு முன்னாத்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், பிதிருலோகத்தை பிராபிக்கிறா அப்படின்னு. அப்படி பிதிருலோகத்தை பிராபிச்ச அவா க்ஷீண சுகிருதாக புண்ணியம் க்ஷயிக்கிறத செஞ்ச புண்ணியத்தாலியாக்குமே அவ அந்த உலகங்களுக்கு எல்லாம் போயிருக்கா. എന്നിട്ട് அங்க போயிட்டு அந்த புண்ணியம் எல்லாம் இல்லாம ஆகிறத பூலோகத்துல வந்து டிம்னு குதிக்கிறா. சத்யா திடீர்னு சடனாயிட்டு தேவைஹி தேவர்களால விப்ரம்சிதா அவளோட ஸ்தானங்களிலேந்து புண்ணியம் செய்ச்சு ஸ்தானபிரம்சம் வந்தவாளாயிட்டு தேவர்களோடு அந்த ஸ்தானத்திலேந்து பூமிக்கு தேவர்கள் தள்ளி விட்டு விடுறா. விப்ரம்சித உதயாக அவளோட கர்மபலங்கள் அவளோட சூக்ஷ்ம சரீரத்துல சேர்த்தி வைக்கிறது இந்த தேவர்களாக்குமே. அதனால தேவர்களால இவாளுக்கு ஸ்தான பிரம்சம் வந்துடுறது. அந்த தேவலோகத்திலேந்தும் பிதிர்லோகத்திலேந்தும் எல்லாம் அவ இந்த பூமியில தள்ளப்படுறா. விவசாக ஸ்தானம் நஷ்டப்பட்ட அவ ரொம்ப ரொம்ப டயர்டாயி பரவசர்களாயி அழுது கத்துவா. ததஹா பகவானே நீங்கள் இமம் இங்க லோகம் இந்த பூலோகத்துல புனகா மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி இருக்கிறவாள புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு தள்ளி விடுறார். ஸ்தானம் நஷ்டப்பட்ட அவ பரவசர்களாயிட்டு அழுது கூப்பிடுவாளே, அந்த டைம்ல அதுக்கப்புறமா ததஹா அதுக்கப்புறம் இமம் இங்க லோகம் இந்த பூலோகத்துல புனகா மறுபடியும் பதந்தி தொப்பக்கடின்னு வந்து அவ விழறா அப்படின்னு கபிலதேவன் அம்மாவான தேவஹூதிட்ட சொல்லிட்டு இருக்கார். 22வது ஸ்லோகம். தஸ்மாது த்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம் தது குண ஆஸ்ரயயா பக்தியா பஜனீய பதாம்புஜம். தஸ்மாத் த்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம் தத்குணாஸ்ரயயா பக்தியா பஜனீய பதாம்புஜம். தஸ்மாது அதனால, துவம் அம்மாவே நீங்கள் அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டு பகவான் சொல்றார். அம்மாவே நீங்கள் அதனால தத்
குணாசிரயா, பகவானோட குணங்களை எடுத்து சொல்லுற பகவத் திருவிளையாடல்கள் இன்க்ளூடா இருக்கிற பாகவதம் மாதிரி இருக்கிற புராண கதைகளை கேட்டுண்டு பக்தியோடு கூடிட்டு பஜனியா பதாம்புஜம், பஜிக்கிறதுக்கு யோக்கியமாயிருக்கிற பகவத் பாதங்களை பரமேஷ்டினம், அந்த பரம்பொருளை சர்வபாவேனா, துவைத பாவம் இல்லாதக்கு அத்வைத பாவத்துல நானும் இந்த பிரபஞ்சமும் அந்த பரம்பொருளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பாவத்துல அதியான பக்தியோடு கூடிட்டு பஜஸ்வா, நன்னா பிரார்த்திச்சுக்கோங்கோ, பஜிச்சுக்கோங்கோ அம்மா அப்படின்னு கபிலதேவன் அம்மா கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 23. வாசுதேவே பகவதி பக்தி யோகா பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்யம் ஞானம் யத் பிரம்மதர்ஷனம். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானம் யத் பிரம்மதர்ஷனம். வாசுதேவே பகவதி, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லா இடத்திலையும் ஒரு கேப் இல்லாதக்கு வியாபிச்சிருக்கிற வாசுதேவனாயிருக்கிற பகவதி, ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் வீரியம் ஞானம் வைராகியம் இப்படி இருக்கிற 6 பகங்கள் இருக்கிற பகவானில பிரயோஜிதா பக்தி யோகா, வேண்ட மாதிரி நிறைய பக்தி யோகத்தை உபயோகிச்சானாக்கா, பகவான ரொம்ப டீப்பாயிட்டு பக்தி யோகத்தோடு கூடிட்டு கூப்பிட்டானாக்கா பிரம்ம தர்சனம் யது ஞானம் வைராகியம் ஆசு ஜனயதி, மோட்சத்தை கொடுக்கிற பிரம்ம ஞானம், பகவத் தத்துவ ஞானம் உண்டாக்குற ஞானம், இதையும் மோட்சத்தை கொடுக்கிற பிரம்ம ஞானம், அதானது பகவத் தத்துவ ஞானம் உண்டாக்குற ஞானத்தையும் வைராகியம் அப்படிங்கிறதையும் ஆசு ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டு இம்மீடியட் ஆயிட்டு ஜனயதி உண்டாக்குறது. பாகவதத்துல நம்ம ஆரம்பத்துல பார்த்ததாக்கும் பக்தியோடு 2 குழந்தைகளாக்கும் ஞானம் வைராகியம். பக்தி ஜாஸ்தி ஆயிட்டு வரத்த முக்திக்கு காரணமான ஞானமும் வைராகியமும் வந்து சேருறது. முக்தி அப்படிங்கிற லட்சிய பிராப்திக்கு ஞானமும் வைராகியமும் மஸ்ட். பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதாக்கும் ஞானம், நானும் இந்த பிரகிருதியும் பிரகிருதியில சர்வமும் பரம்பொருளும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அத்வைத பாவம் கிடைக்கிறதாக்கும் ஞானம். அப்படி துவைத பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு பிரபஞ்ச விஷயங்கள் கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்லாதாகணும், எல்லா விதமான அழியக்கூடின விஷயங்களிலேருந்தும் நகர்ந்து நிற்கிறதுக்கு மனசுல திருடமான ஒரு உறுதி உண்டாகணும், அதாக்கும் வைராகியம். பக்தி ஒன்னினால மட்டும்தான் மோட்ச பிராப்திக்கு ஹெல்ப் செய்யற ஞானமும் வைராகியமும் வந்து சேருறது. சர்வ வியாபியாயிருக்கிற பகவானில பக்தி உரைச்சானா மோட்ச பிராப்திக்கான ஞானம், அந்த பிரம்ம தர்சனத்துக்கான ஞானம், அதையும் வைராகியம் அப்படிங்கிறதையும் இம்மிடியட் ஆயிட்டு நமக்கு உண்டாகத்தான் செய்யறது. புராணங்கள் வழி தெரிஞ்சுக்கிற பகவத் திருவிளையாட கதைகளை, பகவானோடு திருவிளையாடல்களாயிருக்கிற கதைகளை மனசுல எப்போழும் நம்ம நினைச்சுக்கணும். அது வழி நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சிந்தனை செய்யணும். என்னோடு இந்த பிரகிருதியில சர்வமும், இந்த பிரகிருதியிலேருந்து உண்டான இந்த நானும், இந்த பஞ்சபூதங்களால நிர்மிதமான என்னோடு இந்த சரீரமாயிருக்கிற நானும் இந்த பிரகிருதியும் எல்லாம் அழியக்கூடினதாக்கும் அப்படிங்கிறத மனசுல திருடமாயிட்டு நினைச்சேனா இந்த பிரகிருதி விஷயங்கள் கிட்ட நமக்கு வைராக்கியம் உண்டாகி வருது. பரபிரமத்துல லயிக்க வேண்டியதாக்கும், பரபிரமத்திலேருந்து வந்த இந்த ஜீவன் அப்படிங்கிறத நினைக்கிறத ஞானம் உண்டாகும்.
இது அனுபவம் வழியா தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லப்படுறது. இனி வரும் 2 ஸ்லோகங்கள்லயாக்கும் அதை வர்ணிக்கப்படுறது. எப்பவாக்கும் நமக்கு ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் உண்டாகிறது. அந்த ஞானம் நமக்கு கிடைச்சாச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? இதெல்லாம் இந்த பாகவதத்துல வர்ணிக்கப்படுறது. 24வது ஸ்லோகம். யதா அஸ்ய சித்தம் அர்த்தேஷு சமேஷு இந்திரிய விருத்திபிஹி ந விக்ருஹ்ணாதி வைஷம்யம் பிரியம் அப்ரியம் இதி உதா. யதாஸ்ய சித்தமர்த்தேஷு சமேஷிந்திரிய விருத்திபிஹி ந விக்ருஹ்ணாதி வைஷம்யம் பிரியமப்ரியமித்யுதா. அஸ்ய சித்தம், அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனோடு மனசு நிர்குண பக்திக்கு சேஞ்ச் ஆயிட்டு ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வாசுதேவனில் திருடபக்தி உரைச்சிட்டு துவைத பாவத்திலேருந்து அத்வைத பாவத்தில் மனசு உரைச்சிட்டு அவனோட மனசு சமேஷு சமமாயிருக்கிற அர்த்தேஷு பதார்த்தங்களும் ஒரே மாதிரி இருக்கிற ஜடவஸ்து பதார்த்தங்கள் அழியக்கூடின பொருள்கள் எல்லாத்திலையும் நம்மளோட அட்டாச்மெண்ட் காரணமாக்கும் அதுக்கு வேல்யூ உண்டாகிறது. அப்படி நம்மளோட லைஃப்ல ஏதெல்லாம் பதார்த்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பந்தனாவஸ்தைக்கு காரணமாகிற விஷயங்களாயிருக்கு. ரோட்ல போறவனுக்கு வைடூரிய கல்லு கையில கிடைச்சு அதனோட வேல்யூ தெரியலை அப்படின்னா அந்த கல்லை அவன் தூர வீசி களைஞ்சிடுவேன். அப்போது அந்த பதார்த்தம் சிரேஷ்டமா அவனுக்கு தோணாது. அது சும்மா ஒரு கல்லு, அவ்வளவுதான். வைடூரிய கல்லோடு மகிமை தெரிஞ்சவனோட கையிலேயாக்கும் அந்த வைடூரிய கல்லு கிடைச்சதுனாலோ அது அவன் ரொம்ப பிரியம் ஆயிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவான், யாருக்கும் கொடுக்க மாட்டான், அதை தொலைக்காம வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அந்த வைடூரிய கல்லுமாயிட்டு அட்டாச்மெண்ட் அவனுக்கு உண்டாகிறது. அப்போதாக்கும் அப்போது அந்த கல்லு பந்தனாவஸ்தைக்கு காரணமாகிறது. பந்தனாவஸ்தைக்கு காரணமாயிருக்கிற விஷயமாயிட்டு மாறுறது. எல்லா பதார்த்தங்களும் அழியக்கூடின பொருள்கள் அப்படிங்கிற சமமான அவஸ்தையில இருக்கிறத இந்திரிய விருத்திபிகி பிரியம் நன்னா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்கிற அந்த விகாரம். அப்பிரியம், ஐயைய இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற விகாரம். வைஷம்யம் ந விக்ருஹ்ணாதி, நம்மளோட காது மூக்கு நாக்கு தொக்கு கண்ணு இப்படி இருக்கிற இந்திரியங்களால இந்திரிய விருத்திபிகி இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடின விஷயங்கள் பிரியமானதும் அப்பிரியமானதுமான விஷயங்களை நம்ம இந்த லோகத்துல இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறோம். அதனால பிரியமானதும் பிரியமில்லாததும் அது துவைத பாவமாக்கும், வைஷமிய அவஸ்தையாக்கும். அது மாற்றங்களை தெரிஞ்சுக்கிற வைஷமிய அவஸ்தையிலேருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாத சமபாவனைக்கு நம்மளோட மனசை கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்போது நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சேச்சே அப்படின்னு சொல்ல மாட்டோம். பூமாலை கிடைச்சானாலும் நமக்கு எந்த மாற்றமும் இருக்காது, செருப்பால அடி கிடைச்சானாலும் எந்த மாற்றமும் இருக்காது. நிசங்கமான அவஸ்தை, சமபாவனையோடு கூடி இருக்கிற அந்த அத்வைத பாவத்துல இருக்கிறவாளாக்கும் ரொம்ப சிரேஷ்டர்கள் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். எனக்குள்ள இருக்கிற ஜீவனும் இந்த பிரகிருதியும் இந்த பிரகிருதியிலேந்தும் வந்த என்னோட சரீரமும் பரபிரம்மவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நினைப்பு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். பகவத் தத்துவ தர்சனம் உண்டாகிறது இந்த மாதிரி இருக்கிற சமதர்சனம் வழியாக்கும். வைஷமிய பாவத்தில் இருக்கிற
துவைத பாவத்தில் இருக்கிற நம்மளோடு அந்த பார்வை அப்படிங்கிறது இந்த பிரவൃத்தியுமாயிட்டு நம்மளை கூட்டி யோசிப்பிக்கிறது, இந்த பிரகிருதி விஷயங்களுமாயிட்டு நம்மளை கூட்டி யோசிப்பிக்கிறது. அது துக்கத்துக்கு காரணமாயிருக்கு. அழியக்கூடின பிரகிருதி விஷயங்களால நம்ம அந்த பிரகிருதி விஷயங்களில் அட்டாச்மெண்ட் வச்சுட்டு பிரியப்பட்ட விஷயங்கள் இல்லாம ஆயிடுத்துன்னா நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பான துக்கத்தை அனுபவிக்கிறோம். இது உதா, இது எனக்கு பிரியம் அப்படின்னும் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கிற பிரியவும் அப்பிரியவுமான வைஷமிய பாவங்கள், துவைத அவஸ்தை ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தை யதா ந விகிருஹணாதி எப்பவாக்கும் உண்டாகாத்தது, எப்பவாக்குமோ உண்டாகாத்தது அந்த டைமாக்கும் ஞானம் கிடைச்சாச்சு அப்படிங்கிற அவஸ்தை, பகவானோடு தத்துவ தர்சனம் கிடைச்சாச்சு அப்படிங்கிற அவஸ்தை, நானும் இந்த பிரகிருதியும் பரம்பொருளும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற சமபாவனை உண்டாகிற அவஸ்தையாக்கும் ஞான அவஸ்தை. 25வது ஸ்லோகம். சஹ ததா ஏவ ஆத்மனா ஆத்மானம் நிஸ்ஸங்கம் சமதர்சனம் ஹேய உபாதேய ரஹிதம் ஆரூடம் பதம் ஈட்சதே சததைவாத்மனாத்மானம் நிஸ்ஸங்கம் சமதர்சனம் ஹேயோபாதேய ரஹிதமாரூடம் பதமீட்சதே. ஷட்விகாரங்கள் இல்லாத ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத மனசுல, அழுக்கில்லாத மனசுல சகா அத்வைத சிந்தனை இருக்கிறவன், பகவல் சிந்தனை வந்து சமபாவனை இருக்கிறவன், ததா ஏவா அப்போது உடனடியா ஆத்மனா அவனோட மனசால நிஸ்ஸங்கம் அட்டாச்மெண்ட் இல்லாத அவஸ்தையில அவன் சமதர்சனம் சமபாவனையோடு கூடின பார்வை இருக்கிற அவன் ஹேயா ரிஜெக்ட் செய்யேண்டது என்னது, உபாதேயா ரிசீவ் பண்ண வேண்டினது என்னது, ஹேய உபாதேய ரஹிதம் ரிஜெக்ட் பண்ண வேண்டினதும் ரிசீவ் பண்ண வேண்டினதும் என்னவாக்கும் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் இல்லாதக்கி அதாக்கும் அங்க ரஹிதம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாதக்கி ஆரூடம் பரமமான ஆத்மானம் பதம் ஈச்சதே டாப் மோஸ்ட் பதமாயிருக்கிற மோட்ச பதத்தை, அந்த பரபிரம்மத்தை பரம்பொருளை துவைதபாவம் இல்லாதவன் தர்ஷிக்கிறான். ஒன்னுகிட்டையும் சங்கமில்லாத ஆத்மா, சமபாவனையோடு கூடின ஆத்மா, ஆக்செப்டபிள் என்னதாக்கும் ரிஜெக்டபிள் என்னதாக்கும் அப்படிங்கிற டிஃபரண்ட் இல்லாத அந்த ஆத்மா, இത്രയും விசேஷணங்கள் இருக்கிற அந்த ஆத்மா ஆத்ம தர்சனம் செய்யறதுக்கு தகுதியான ஆத்மாவாக்கும். அதுக்கப்புறமா துக்கம் அப்படிங்கிறது அந்த ஆத்மாவுக்கு அந்த ஜீவனுக்கு இல்லை, பரமானந்தம் மட்டும்தான் உள்ளது. காரணம் பரபிரம்மத்தை தர்சிச்சாச்சு, அதுக்கப்புறமா துக்கம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 26வது ஸ்லோகம். ஞானமாத்திரம் பரம் பிரம்மா பரமாத்மேஸ்வரஹ புமான் திருஷ்ய ஆதிபிஹி ப்ருதக் பாவைஹி பகவான் ஏகஹ ஈயதே. ஞானமாத்திரம் பரம் பிரம்ம பரமாத்மேஸ்வர புமான் திருஷ்யாதிபி ப்ருதக் பாவைர் பகவான் ஏக ஈயதே. ஞானமாத்திரம் பரம் பிரம்மா, பிரஜானம் பிரம்மா. போதம் அப்படிங்கிறது பகவானாக்கும், ஆத்மஸ்வரூபம் அந்த ஞானமாக்கும்
பகவான். பரபிரம ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஞானம். அஜானம் அப்படிங்கிற துவைதபாவம் இல்லாம ஆனாதான் ஞானம் அப்படிங்கிற அத்வைத பாவம் தெளிஞ்சு வரும். ராந்தல் விளக்குக்கு உள்ள இருக்கிற ஞானமாயிருக்கிற பிரகாசம் தெளிஞ்சு காணணுமானா ராந்தல் விளக்குல சிம்மினியில இருக்கிற கரிய பூர்ணமாயிட்டு தொடச்சு കളയണം. ஷட்விகாரங்களும் രജോതമോ குணங்களும் മനസ്സിലേந்து தொடச்சு மாற்றினாதான் அஜ்ஞானம் இல்லாமயிட்டு ஞான தீபம் தெளிஞ்சு வரும். பிரம்மம் அப்படிங்கிறது பரமாத்மா ஈஸ்வரஹா, எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஜீவனாயிட்டு ஸ்பந்திக்கிற சைதன்யம். ஈஸ்வரனாக்கும் எல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் செய்யறது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையையும் கண்ட்ரோல் பண்றது ஆக்கும் அந்த சக்தியாக்கும் பிரம்மம். புமான் பரிபூர்ண ஸ்வரூபனாயிருக்கிற பிரம்மம். ஏக ஈயதே, பகவானோட சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான் உள்ளது. திருஷ்ய ஆதிபிகி, பார்க்கிற விஷயங்களில எல்லாம் பிருதக் பாவைகி, வேற வேற ரூபபாவங்களில பார்க்கிற அந்த பரபிரம்ம சைதன்யம். பகவான் அப்படின்னாக்கா 6 பகங்களும் இருக்கிற பிரம்மம். சர்வம் வாசுதேவமயம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அப்படி இருக்கிற தூணிலையும் துரும்பிலையும் இருக்கிற அந்த பகவான் பரபிரம்மம். 27வது ஸ்லோகம். ஏதாவான் ஏவ யோகேன சமக்ரேண இஹ சமக்ரேணஹ யோகினஹ யுஜ்யதே அபிமதஹ ஹி அர்த்தஹ யத் அசங்கஹ து கிருஷ்ணசஹ. ஏதாவானேவ யோகேன சமக்ரேணேஹ யோகினா யுஜ்யதே விமதோ ஹ்யர்த்தோ யதா சங்கஸ்து கிருஷ்ணசா. கிருஷ்ணசா பரிபூர்ணமாயிட்டு கண்ணில காணற எல்லா பொருள்களிலேந்தும் அசங்கஹா, சங்கமில்லாத அவஸ்தையில, அட்டாச்மெண்ட் இல்லாத நிலைமையில, எது அந்த நிலைமையிலேந்து சமக்ரேனா எல்லா விதமாயிருக்கிற யோகேனா யோக மார்க்கத்தால, அஷ்டாங்க யோகம், ஞான யோகம், கர்மயோகம், சாங்கிய யோகம், பக்தி யோகம், இப்படின்னு ஏது யோக மார்க்கம் வேணுமானாலும் ஆகட்டும். இஹா இங்க ஏதாவானேவா இത്രയും ஆக்கும். அபிமதஹா அர்த்தஹா ஆக்செப்டபிளான பிரயோஜனம். ஏது யோகமானாலும் அதனோடு பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற சகல பொருள்களையும் சமபாவனையில பார்க்கறது அப்படிங்கிறதாக்கும். ஹி நிச்சயமாக்கும் அது. யோகினஹா யோகிகளுக்கு யுஜ்யதே இந்த நிலைமை சாதிக்கிறது. யோகாபியாசம் செய்யறவாளுக்கு இது சாதிக்கவே செய்யறது. துவைதபாவம் இல்லாதக்கு சமபாவனையில பார்க்கறது அப்படிங்கிறது யோகாபியாசம் வழியா ஒரு யோகி பிரயத்னப்பட்டு நேடி எடுக்கிற பெனிஃபிட் ஆக்கும். ஸ்லோகம் 28. ஞானம் ஏகம் பராஜீனைஹி இந்திரியைஹி பிரம்ம நிர்குணம் அவபாதி அர்த்தரூபேண பிராந்தியா சப்த ஆதி தர்மினா. ஞானமேகம் பராஜீனைரிந்திரியைர் பிரம்ம நிர்குணம் அவபாத்யர்த்தரூபேண பிராந்தியா சப்தாதி தர்மினா. நிர்குணனாயிருக்கிற பிரம்மம், அந்த பிரம்மம் தான் பாஹ்ய இந்திரியங்களோடு அந்த நானா பதார்த்தங்களோடு ரூபத்துல காட்சி அளிக்கிறது. அந்தர்முகங்கள் அல்லாத
பகிர்முகங்களாயிருக்கிற பிரகிருதி விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து தரது. அப்படி இல்லைன்னா பிரகிருதி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்திரியங்கள் வழியாக்கும். மனசு, சித்தம், அகங்காரம், புத்தி, அப்படி இல்லைன்னா ஆத்மா, சித்தம், அகங்காரம், புத்தி இப்படி இருக்கிற அந்தக்கரண விஷயங்களாக்கும் அந்தர்முகமாயிட்டு இருக்கு. மனச நமக்குள்ள கொண்டு போகிறதுக்கும் பிரகிருதி விஷயங்களிலேருந்து திரும்பி நிற்கிறதுக்கும் சாதிச்சானா ஆத்ம ஞானம் உண்டாகும். மனசுல ஷட்விகாரங்கள், ரஜோகுண தமோ குணங்களான அழுக்குகள் இதெல்லாம் இல்லாம ஆயிட்டு ஹிருதயமாயிருக்கிற தாமரையில பகவான தர்சிக்கிறதுக்கு சாதிக்கும். மனச வெளியில இந்த பிரகிருதி விஷயங்களில திருப்பி விட்டானாக்கா பௌதிகமான அட்டாச்மெண்ட் உண்டாகும். அதனால துக்கானுபவம் ஜாஸ்தியாகும். பராஜீனைஹி இந்திரியைஹி, பிரகிருதிய நோக்கி இருக்கிறதாக்கும் இந்திரியங்கள் பகிர்முகங்களான இந்திரியங்கள். கண்ணு, காது, மூக்கு, தொக்கு, நாக்கு இது வழி பல விஷயங்களையும் இந்திரியங்கள் இந்த பிரகிருதியிலேருந்து நமக்குள்ள கொண்டு வந்து தருது. அந்த கரணத்தை பார்க்கறதுக்கு இந்திரியங்களுக்கு எபிலிட்டி கிடையாது. பிரகிருதி விஷய தால்பரியமாயிருக்கிற இந்திரியங்களால பிராந்தியா பிரகிருதியில லயிச்சிருக்கிற இந்திரியங்களோட பிரமத்தால சப்த ஆதி தர்மினா அர்த்த ரூபேனா, சப்தம், ஸ்பர்ஷம், ருஜி, கந்தம், ரூபம் இப்படி இருக்கிற தன்மாத்ரா ரூபத்தில இருக்கிற பதார்த்த ஸ்வரூபத்தில இருக்கிற நிர்குணம், திரிகுணங்கள் சம அவஸ்தையில இருக்கிற அந்த ஒரு நிலைமை. மூணு குணங்களும் ஈக்குவலான அவஸ்தையில இருந்தா அங்க குணங்கள் ஆக்டிவேட் ஆகாது. அதாக்கும் இங்க நிர்குணம் அப்படின்னு சொன்னது. ஏகம், ஏகமா இருக்கிற பிரம்ம ஞானம், நாலெட்ஜ் அப்படிங்கிற அந்த சைதன்யம், அறிவு அப்படிங்கிறது, போதம் அப்படிங்கிறது அவபாதி பலதாயிட்டு துவைத பாவத்துல காணப்படுறது. ஸ்வராடோடு ஸ்தூலவும் சூஷ்மவுமான சரீரமாக்கும் விராட். இருபத்தி 9வது ஸ்லோகம். யதா மகான் அகம் ரூபஹ த்ரிவ்ருத் பஞ்சவிதஹ ஸ்வராட் ஏகாதசவிதஹ தஸ்ய வபுஹு அண்டம் ஜகத் யதஹ. யதா மகானஹம் ரூபஸ்த்ரிவ்ருத் பஞ்சவிதஸ்வராட் ஏகாதசவிதஸ்தஸ்ய வபுரண்டம் ஜகத் யதா. மகத்தத்துவம், அகங்காரம், திரிகுணங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சர்வேஸ்வரனோடு சொரூபந்தான். ஸ்வராடு அப்படின்னா ஸ்வயம் பிரகாசிக்கிறது. ஸ்வயம் பிரகாசிக்கிறதாக்குமே ஞானம். ஸ்வராடோடு ஸ்தூலவும் சூக்ஷ்மவுமா இருக்கிற சரீரமாக்கும் விராடு. ஸ்வராட் அப்படிங்கிற சைதன்யம் அது பிரம்மமாக்கும். விவிதங்களாயிட்டு ரெண்டாயிட்டு காணறதெல்லாம் விராடு. பிரம்மத்திலேந்து பலதாயிட்டு உண்டாயிட்டு பிரம்ம சைதன்யத்தோடு அம்சமாயிட்டு பலதாயிட்டு காணறதாக்கும் விராடு அப்படிங்கிற இந்த பிரபஞ்சம். பிரம்ம சைதன்யம் தான் மகத்தத்துவம், மகான். ஸ்வராட் அப்படிங்கிறது மகத்தத்துவம் தான், மகான் தான். மகத்தத்துவத்திலேந்து உண்டாகிற அகம் ரூபகா அகங்கார தத்துவம் ஸ்வராடு தான். த்ரிவிருத் மூணு குணங்களோடு கூடின
சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடின 3 விதமான அகங்காரங்கள் உண்டாகிறது. சாத்திக அகங்காரங்களிலேந்து தேவர்கள் அந்தக்கரணம் எல்லாம் உண்டாகிறது. ராஜச அகங்காரங்களிலேந்து 10 இந்திரியங்கள் உண்டாகிறது. தாமச அகங்காரங்களிலேந்து பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களும் உண்டாகிறது. அப்படியாக மொத்தம் 24 தத்துவங்கள் உண்டாகி வந்தது. இதெல்லாம் ஸ்வராடுதான். 3 விதமான அகங்காரத்திலேந்தாக்கும் இதெல்லாம் உண்டாயிருக்கு. பஞ்சவிதா ஆகாசம், வாயு, ஜலம், அக்னி, பூமி இப்படி பஞ்சபூதங்களாயிட்டு இருக்கிறதும் இதெல்லாமே ஸ்வராடுதான். ஏகாதச விதா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அதோடு கூட மனசு இப்படி இருக்கிறதும் ஸ்வராடுதான். எதா ஏதுனாலே ஆக்குமோ அண்டம் பிரம்மாண்டமா இருக்கிற ஜெகத் பிரபஞ்சம் தஸ்யா அந்த பிரம்மத்தோடு வபுகு சரீரமாயிருக்கு. எதாக்குமோ ஜீவனுள்ளதாக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை தீர்க்கிறது, அதாக்கும் ஸ்வராடு. ஸ்வராடோடு சரீரமாக்கும் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அப்படிங்கிற விராடு. என்னோடு கண் என்னோடு கை அப்படின்னு சொல்லற மாதிரி கண்ணு நான் கிடையாது, கண்ணு இல்லைனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கை நான் கிடையாது, கை இல்லைனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொராடோடு தேகமாக்கும் பிரபஞ்சம், பிரபஞ்சம் இல்லை அப்படின்னாலும் பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதுமான விஷயங்களும் இல்லைனாலும் ஸ்வராட் அப்படிங்கிற அந்த காரண ஸ்வரூபனாயிருக்கிற அந்த பரபிரம்மம் இருக்கு. ஸ்லோகம் 30. ஏதது வை ஸ்ரத்தையா பக்தியா யோக அபியாசேன நித்யசஹ சமாஹித ஆத்மா நிஸ்ஸங்கஹ விரக்த்யா பரிபஷ்யதி. ஏதத்வை ஸ்ரத்தையா பக்தியா யோகாபியாசேன நித்யசா சமாஹிதாத்மா நிஸ்ஸங்கோ விரக்த்யா பரிபஷ்யதி. ஸ்ரத்தை, பக்தி, விரக்தி, யோகானுஷ்டானம் இதனாலையெல்லாம் பரிசுத்தமான சித்தத்தால மட்டும்தான் பகவானை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரம்ம சாட்சா்காரத்துக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்திக்கிற ஞானம் நான் எடுத்து சொல்லியாச்சு. பிரகிருதி புருஷர்களை இது வழியா செப்பரேட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் அம்மா கிட்ட சொல்லின்னு இருக்கார். இனி சொல்லற யோக்கியதைகளால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஸ்ரத்தையா கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு, பக்தியா பக்தியோடு கூடிட்டு, நித்யசஹா யோக அபியாசேன கண்டினியூஸ் ஆயிட்டு செய்யற யோக அபியாசத்தாலையும், நித்யசஹா யோக அபியாசேன கண்டினியூஸ் ஆயிட்டு செய்யற யோக அபியாசத்தாலையும், விரக்தியா விரக்தி அப்படிங்கிற வைராக்கியத்தாலையும், சமாஹித ஆத்மா தூய்மையான ஹிருதயத்தோடு கூடி இருக்கிறவனுக்கு, நிஸ்ஸங்கஹா ஒன்னுகூடையும் சங்கமில்லாம இருக்கிறவனுக்கு, ஏதது இந்த ஸ்வராட வை உறுதியாயிட்டு பரிபஷ்யதி நன்னாயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். ஸ்வராட நன்னாயிட்டு காணறதுக்கு சாத்தியமாகிறது.